رمضان رمضان ما أحلى رمضان، خير وبركات من كل مكان. رمضان يا سلام، تقوى وصيام، تراويح وقيام، ذكر وقرآن. இதயத்திலிருந்து வரக்கூடியதாக அமையப்பெறட்டும் என்று அல்லாஹ் அந்த வசனத்திலே சொல்கிறார். அப்ப நம்முடைய உதடும் உள்ளமும் ஒருங்கே இணைய பெற்று அல்லாஹ்வை தவிர உலகத்தில் ஆக்கவும் அழிக்கவும் காக்கவும் எந்த சக்தியும் இல்லை என்பதை உளப்பூர்வமாக நம்புகிற போது அந்த உள்ளத்தில் இருந்து அல்லாஹ் என்கிற வார்த்தை ஒரு முறை வெளிப்படுகிற போது அது பல வகையான மாற்றங்களை நமக்கு செய்து தருகிறது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமை பற்றி அல்லாஹ் குர்ஆன் முழுக்க நிறைய செய்திகள் சொல்வான். அதுல ஒரு இடத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட இப்படி கேட்டாங்க, அல்லாஹ் ரப்பி அரினி கைஃப துஹியில் மௌத்தா, நீ இறந்தவர்களை எப்படி உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காட்டித்தான்னு கேட்டாங்க. இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்பதை நான் நம்புகிறேன், ஆனா எப்படி நீ உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காட்டித்தான்னு கேட்டான். அடுத்து அல்லாஹ் கேட்ட வார்த்தை அவலம் தூமி, நீங்க ஈமான் கொள்ளலையான்னு கேட்டான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, நான் ஈமான் கொண்டு இருக்கிறேன், ஆனாலும் வலாக்கின் எத்துமை இன்ன கல்வி, என் உள்ள நிம்மதி பெறணும். பொதுவாகவே மனிதனுடைய இயல்பு என்ன? கண்ணால் காணுகிற போது நம்பிக்கை கூடும், பார்த்துட்டா நம்பிக்கை கூடும். அதனால நான் கண்ணால பார்க்கணும்னு நினைக்கிறேன், என்னுடைய உள்ளம் நிம்மதி பெற வேண்டும், எனவே அந்த இறந்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிப்பாய் என்பதை எனக்கு காட்டித்தான்னு கேட்டாங்க. அல்லாஹ் சொன்னா, 4 பறவைகளை குடிங்க, அதை அறுத்து உரிச்சு தோலை எல்லாம் நீக்கிட்டு எல்லாத்தையும் சின்ன சின்ன கஷ்ணங்களா பீஸுகளா துண்டு துண்டா வெட்டுங்க. வெட்டி மொத்தமா 4 பறவையினுடைய இறைச்சியை ஒரு சட்டியில தூக்கி போட்டு குழப்புங்க. அது இதுன்னு தெரியாத அளவுக்கு மயில் கோழி இப்படி 4 பறவைகளை பிடிச்சு அறுத்து அதை அப்படியே துண்டு துண்டா போட்டு ஒரு சட்டியில போட்டு நல்லா கலக்குங்க. கலக்கிக்கிட்டு உங்க ஊர்ல இருக்கிற மலைகளினுடைய உச்சிக்கு போய் ஒவ்வொரு மலை உச்சிலையும் ஒரு புடியை எடுத்து வைங்கன்னா, அது போல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அறுத்தாங்க, உரிச்சாங்க, வெட்டினாங்க, சட்டியில போட்டாங்க, கலக்குனாங்க. ஊர்ல உள்ள மலைகளுக்கெல்லாம் கொண்டு போறாங்க, ஒவ்வொரு மலையிலும் ஒவ்வொரு புடியா தூக்கி வச்சாங்க. வச்சுட்டு வந்துட்டாங்க. வந்த உடனே அல்லாஹ் சொன்னா, இப்போ அந்த 4 பறவைகளையும் கூப்பிடுங்கன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த பறவைகளை சேவல எழுப்பி வா, மயில எழுப்பி வா அப்படின்னாங்க. 4 அதனுடைய அசலியத்தான உருவத்தோட எழுப்பி வந்தது. வந்த உடனே அல்லாஹ் சொன்னா, இப்படித்தான் நான் இறந்தவங்களை நீங்க மண்ணுல அடக்கி அந்த மண்ணுக்குள்ளால அவர் மக்கி எலும்பு கூட இல்லாத அளவுக்கு அந்த மண்ணோட அவர் மண்ணா கலந்து போனாலும் கூட அவரை நான் இப்படித்தான் உயிர்ப்பிப்பேன், இப்ப நம்பிட்டீங்களான்னு கேட்டாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்ஹம்துலில்லாஹ், எனக்கு பரிபூர்ணமான நம்பிக்கை வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் இதை 3ஆம் ஜுஸூல இந்த வரலாற்றை நமக்கு சொல்லி தரலாம். இந்த வரலாற்றினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, உலகத்துல அல்லாஹ் எல்லாவற்றின் மீதும் சக்தி பெற்றவன் என்று சொல்வதை விட நம்புவதில் தான் பெரிய பாக்கியம் இருக்குது. அந்த நம்பிக்கை நம்மிடம் இருந்து வெளிப்படும். நமக்கு ஒரு ஆபத்து, ஒரு பிரச்சனை, ஒரு பலாயி, முசீபத்து, ஒரு சோதனை வரும்போது அந்த வார்த்தைகள் நம்முடைய மனசுக்குள்ளால அது வர்றதுக்கு முன்னாலேயே முதல் வார்த்தையா வந்து, இந்த சோதனையை விட என் அல்லாஹ் பெரியவன், இந்த சோதனையில இருந்து என்னை காக்குற ஆற்றல் என்னுடைய ரப்புக்கு உண்டு, வேற யாருக்கும் இந்த ஆற்றல் இல்ல, அல்லாஹ்வுக்கு தான் எல்லா ஆற்றலும் இருக்குது அப்படிங்கிறத நம்புறதுக்காகத்தான் அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே இன்னும் நீங்க ஈமான் கொள்ளுங்க. உலகத்திலேயே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ரொம்ப தொல்லை கொடுத்தவன் நம்ம எல்லோருக்கும் தெரியும். அந்த நம்புறது நான் தான் ரப்புன்னு சொன்னான், நான் தான் கடவுள்னு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் தான் சொன்னான். அல்லாஹ் வந்து என்ன பண்ணா, அவனை ஒரு சாதாரண ஒரு எறும்பு அல்லது ஒரு ஈ மூக்கு வழியா அவனுடைய மேல போயிடுச்சு. மூக்கு வழியா உள்ள போறது அப்படி மூளையில போய் உட்கார்ந்துருச்சு. அது மூளையில போய் உட்கார்ந்துருச்சு. அப்பப்போ அது கடிக்குமா, கடிக்கும் போது தலைவலி உச்சகட்டமாயி அந்த தலையை கொண்டு போய் நம்மளும் செருப்புல இடிப்பானாம். அந்த வலி தாங்க முடியாம தன்னுடைய காவலாளிகளை எல்லாம் கூப்பிட்டு எதையாவது எடுத்து என்ன அடிக்கடா அப்படின்பானா. கட்டையை எடுத்து அடிச்சானுங்க, சரியாகல. எதெல்லாமோ எடுத்து அடிச்சானுங்க, சரியாகல. கடைசியில ஒரு காவலாளி தன்னுடைய காலில் போட்டிருந்து செருப்பை கலட்டி அடிச்சான்.
அந்த செருப்பு அடிச்ச அடியில அந்த வலி கொஞ்ச நேரம் அவருக்கு நின்றுடுச்சு. நின்ன உடனே நம்புறது அவன்கிட்ட வேலை பார்த்த காவலாளிகிட்ட சொன்னானா, நீ என்ன செருப்பால் அடிச்சுக்கிட்டே இருந்தான். அப்ப உலகத்துல நான் தான் இறைவன் சொன்ன ஒருதனை ஒரு சாதாரண கொசு கொண்டு வீழ்த்தியவன் அல்ல, அவனை செருப்பால அடிச்சே சாகரிச்சவன் அல்ல. ஃபிரௌனை அழிக்கிறதுக்காக ஒரு நைல் நதி பிளந்தது. அந்த நைல் நதி பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அந்த பக்கமா போய் முடிச்சிட்டாங்க, தப்பிட்டாங்க. ஃபிரௌனுடைய கூட்டம் நைல் நதிக்கு உள்ள வர நினைக்கிறான், ஆனா போக மாட்டேங்கிறான். அவனுடைய குதிரையிலேயே நிக்கிறான். அவனுக்கு தெரியும் போனா சாவு வரும், நைல் நதி ரெண்டா அப்படி மூடிடும், மூடுனா மூசாவை காப்பாத்தி என்ன அழிக்க போறான்னு ஃபிரௌன் விளங்கினான். விளங்கி அந்த குதிரையினுடைய கடிவாளத்தை இழுத்து பிடிச்சுக்கிட்டான். அது தன்னுடைய கண்ட்ரோலை மீறி இழுத்துட்டு உள்ள ஓடிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அந்த கடிவாளத்தை இழுத்து பிடிச்சிட்டு வெளியே நின்னான். அல்லாஹ் பார்த்தான், அப்படியா, உன்னை எது கொண்டு கவுக்கணும்னு எனக்கு தெரியும். சொர்க்கத்தில இருந்து ஒரு பெண் குதிரையா அல்லாஹ் அனுப்பும். அந்த பெண் குதிரை ஆற்றினுடைய அந்த பக்கமா வந்து நின்றது. அதனுடைய அழகையும் அதனுடைய வாசனையையும் பார்த்த இவ இருந்த ஆண் குதிரை இவன் கண்ட்ரோல மீறி உள்ள இழுத்து போயிடுச்சு. அவ ஃபிரௌன் என்கிற ஒரு மாமிச மலைய ஒரு பெண் குதிரையினுடைய சுவாசத்தை கொண்டு அல்லாஹ் வீழ்த்தியவன். அந்த ஆற்றல் என்னுடைய ரப்புக்கு உண்டு. நம்ரூத இப்படி வீழ்த்தியவன், ஃபிரௌனை இப்படி வீழ்த்தியவன், அபூஜஹில் என்கிற மாமிச மலைய 2 சிறுவர்கள் மூலமா பத்ர் யுத்தத்துல வீழ்த்தியவன். அவ்வளவு பெரிய பேர் அற்புதமான ஆட்களுக்கு சொந்தக்காரன் என்னுடைய ரப்பு அப்படிங்கிற அந்த எண்ணம் யாருடைய உள்ளத்தில் உளப்பூர்வமாக நிற்கிறதோ, மேலோங்கி நிற்கிறதோ, அவருடைய வாழ்க்கையில சஞ்சலம் இல்ல, எந்த விதமான கவலையும் இல்ல. அதுதான் அல்லாஹ் சொல்றான், நம்பிக்கைய நாட்டில் இருந்து உள்ளத்திற்கு கொண்டு வாருங்கள். அல்லாஹ் என்கிற அந்த சிந்தனைய உள்ளத்தில் நிலைக்க செய்கிற போது என்னுடைய ரப்புக்கு எல்லா வகையான ஆற்றலும் உண்டு. 120 வயதை எட்டி பிடித்த ஜக்கரியா நபிக்கு குழந்தையை தந்தவன் என்னுடைய ரப்பு. 120 வயதில் மனைவிக்கு 80 வயதுக்கு மேல் ஆகி குழந்தைக்கு அஸ்திவாரமாக இருக்கிற மாதவிடாய் நின்ற ஜக்கரியாவுடைய மனைவிக்கு குழந்தையை தந்து மகிழ்ந்தவன் அல்லாஹ். ஆண் துணை இல்லாமல் மரியமுக்கு பிள்ளையை தந்தவன் அல்லாஹ். அத்தாவும் அம்மாவும் இல்லாமல் ஆதமை படைத்தவன் அல்லாஹ். அத்தா இல்லாமல் ஹவ்வாவை ஆதமிலிருந்து படைத்தவன் அல்லாஹ். இந்த உலகத்தில் எண்ணற்ற அதிசயங்களை செய்கிற ஆற்றல் பெற்றவன் என்னுடைய அல்லாஹ் என்கிற அந்த சிந்தனை உள்ளுக்குள்ளால ஓங்குகிற போது அந்த மனிதனுடைய ஈமான் கூடிக்கொண்டே போகிறது. அதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய அமல்கள் அது வெளிரங்கத்தில் சிறிதோ பெரிதோ அதுவெல்லாம் நான் நோக்கும் தலங்கள் அல்ல. நான் உங்களில் பார்ப்பதும் ரசிப்பதும் ஏற்றமான செயலாக நான் நினைப்பதும் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய நம்பிக்கை. எனவே அந்த நம்பிக்கையை அதிகமாக்குங்கள் என்கிறான் அல்லாஹ். பொதுவா நம்பிக்கை தான் வாழ்க்கை. அடிக்கடி சொல்வது உண்டு, நம்ம பிரயாணம் போறோம், அது பிரயாணத்துல நமக்கு நல்ல பரிச்சயமான ஒரு டிரைவர் பல நாட்கள் நம்மோடு தொடர்ந்து பயணம் பண்றாரு. அவரை நல்லா ஓட்டுவார். ஒரு நம்பிக்கையான டிரைவர், தலையை தூக்கி பார்க்கிறார் தலைவர், நானும் டிரைவர் தான் அப்படின்னு. ஒரு நல்ல டிரைவர். அவர் மேல நமக்கு நம்பிக்கை இருக்குது. ஏறத்தாழ 20-30 வருஷமா அவரோட நாம பழகி இருக்கிறோம். அப்ப நம்ம அவர் கொஞ்சம் தூரம் போன உடனே அந்த விக்கிரவாண்டி ரோட்ல ஏறின உடனே அப்படியே அவருக்கு சொல்லுவோம், கொஞ்சம் பார்த்து ஓட்டுட்டாரு, ரொம்ப அசதியா இருக்கு, கொஞ்சம் தூங்கிக்கிறேன் அப்படிதானே. அவர் தூக்கம் வந்துடும், அப்படி கண்ணை சுத்தும், அப்படி தூக்கம் வந்துடும், தூங்கிடுவோம். அதே இது அன்னைக்கு அந்த டிரைவர் வரல, ஒரு புது டிரைவர். நாம போன் அடிச்சோம், ஒருத்தர் வந்திருக்காரு, நானும் டிரைவர் தான் அப்படின்னு. அவர் முன்னால ஏறி உட்கார்ந்து இருக்காரு, நாம முன்னால உட்கார்ந்து இருக்கிறோம். ஏற்கனவே 3-4 நாள் நாம தூங்கவே இல்லை. ஆனாலும் அந்த ஆள் ஓட்டும் போது என்ன வராது, தூக்கம் வராது. எப்படி ஓட்ட போறானோ, இவன் டிரைவருங்கிற பேர்ல வந்த ஆளா, எதுவுமே தெரியலையே. அப்ப அவர் மேல நமக்கு நம்பிக்கை இல்லை. நம்பிக்கை இல்லைன்னா தூக்கம் இல்லை. முதல்ல உள்ள ஆள் மேல நம்பிக்கை இருந்தது. நம்பிக்கை இருந்தா வராத தூக்கமும் வந்துடும். இதோட எல்லா செயல்களையும் நீங்க ஃபிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வயசானவங்க இருக்கிறாங்க, அவங்க அடிக்கடி சலூன் கடைக்கு போவாங்க, தாடி ஒதுக்குவாங்க, முடி வெட்டுவாங்க. ஒரு ஆள்கிட்ட தான் பரிச்சயமான ஒரு ஆள் 30-40 வருஷமா ஒரு ஆள்கிட்டையும் நம்ம தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம். போன உடனே அவர் உள்ள போய் உட்காருவோம், அவர் ஃபேனை போடுவாரு. அவர் என்ன செய்யணும் நம்மள்ட்ட கேட்கவும் மாட்டாரு, என்ன செய்யணும் நாம அவருக்கு சொல்லவும் மாட்டோம். அவர் பாட்டுக்கு மொத்த அவர் கையில கொடுத்து நிம்மதியா அப்படியே சாஞ்சிருவோம். அதுக்கு எல்லாம் முடிச்சுட்டு தண்ணி அப்படி அடிப்பாரு. அடிச்ச உடனே முடிச்சாத்தா அப்படின்னு கிளம்பி வந்துருவோம். ஏன்னா அவர் மேல நம்பிக்கை.
20-30 வருஷமா அவர்கிட்ட தான் தலையை கொடுத்துட்டு இருக்கிறோம். ஆனா வெளியூர் போனோம், புதுசா ஒரு இடத்துக்கு போய் உட்கார்ந்து இருக்கிறோம். ஏசி சலூன் தான், உள்ள போனாலே கூலிங் நல்லாதான் இருக்குது, யாருமே இல்ல, படுத்த தூக்கம் வர்ற இடம் தான், ஆனா தூக்கம் வர. ஏன்னா புதிய இடம், கத்தி எங்க வைப்பானோ என்ன பண்ணுவானோ, அவன் மேல ஒரு அவநம்பிக்கை, நம்பிக்கை இல்லாத தன்மை. இப்ப நம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில நிம்மதி இருக்கு. ஒரு ஆள் மேல நம்பிக்கை வந்துட்டா நிம்மதி தானாகவே இதயத்துக்குள்ள வருது. அதைத்தான் அல்லாஹ் சொல்றான். சாதாரண ஒரு சலூன் கடைக்காரரு 20 வருஷம் அவரோட பழகுனா அவர் மேல உனக்கு நம்பிக்கை வருது. ஒரு டிரைவரு ஒரு 10-15 பிரயாணம் அவரோட பயணித்து போனால் அவர் மேல உனக்கு நம்பிக்கை வருது. உன்னை படைச்சு உனக்கு எல்லாம் செஞ்சு உன்னுடைய நல்லது கட்டங்களை எல்லாம் பார்க்கிறவன் நான் தானே, படுவாய் பேர இன்னும் என் மேல நம்பிக்கை வர மாட்டேங்குது. நடக்குமா, நடக்காதா, கிடைக்குமா, கிடைக்காதா, இவ்வளவு நாள் கேட்டுட்டனே இன்னும் கிடைக்கலையே. இந்த அவநம்பிக்கை ஒரு வகையான தடுமாற்றம் உனக்குள் வருகிறது. அதை ஓரமாவை வச்சுக்கிட்டு என்னுடைய ரப்புக்கு எல்லா ஆற்றலும் உண்டு, அவன் எது கேட்டாலும் தருவான் என்பதை நம்பிக்கையாக கொண்டு வாருங்கள் என்பதைத்தான் அந்த ஆயத்தில் அல்லாஹ் சொல்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, ஆமனூ ஈமான் கொள்ளுங்கள். அப்ப உங்களுடைய நம்பிக்கையை அதிகப்படுத்துங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த நம்பிக்கையை அதிகப்படுத்தி அவனை கதி என்று கிடந்து அவனை அனுபவித்த பெருமக்களினுடைய கூட்டத்தில் அல்லாஹ் நபியின் கபூல் செய்வானாக. வாஹு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். بحقه صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. اللهم صل على محمد وآل أهل البيت وسلم. وصل على جميع الأنبياء والمرسلين والحمد لله رب العالمين. السلام عليكم.